ஹலோ மக்களே மக்களே, இன்றைக்கி வந்து காலையில் பார்த்தீங்கன்னா தோசையெல்லாம் சுட்டு சாப்பிட்டாச்சுங்க. அடுத்து என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை காரணத்தினால என்னை வந்து சாம்பார் செய்ய சொன்னாங்க. சாம்பார் செய்கிறதுக்காக நான் வந்து இப்போது வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க. வாங்க அப்படியே வெங்காயம் வெட்டிக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுவோம். கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷத்தில் எனக்கு வந்து ஒய்ஃபு தான் தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாம் சுட்டு கொடுப்பாங்க. எனக்கு சாம்பார் எல்லாம் பிரியாணிலேருந்து எல்லாமே நான் செய்வேன். ஆனால் ஒய்ஃபுகிட்ட இப்போ இவ்வளோ நாள் இருந்தது 5 வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் வந்து எனக்கு சமைக்க தெரியும், நான் சமைச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதும் கிடையாது. அவங்க இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு வந்து சமைக்க தெரியாது. ஆனால் ஒரு நாள் கூட நான் சொல்லவே இல்லை நான் சமைப்பேன், சமைச்சு தருவேன் மாதிரி எனக்கு சமைக்க தெரியுங்கிறது நான் சொல்லலை. ஆனால் 5 வருஷம் அவங்கள்ட்ட சாப்பிட்டுட்டேன். இப்போ வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. அங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க நான் சமைச்சு தான் சாப்பிட்றேன்னு சொல்லி வளரி மாட்டிக்கிட்டேன். மாட்டினதா என்னவோ டெய்லி நான் சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் ஒரு ஆணவம் ஒன்று காய்ச்சி கொடுத்தேன், ஒரு குழம்பு ஒன்று காய்ச்சி கொடுத்தேன். என்ன குழம்புனா, நான் கறியானை ஒன்று வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டுக்கிட்டு இனிமேல் நீங்கள் தான் ஆணை காய்ச்சணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் காலையில் வெள்ளனமாக எழுந்திரிச்சு தோசையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வெங்காயத்தை சாம்பாருக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருக்கோங்க. நீங்கள் இப்படி தான் உங்கள் ஒய்ஃபை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி தான் இது பண்ணிகிட்டு இருக்கீங்களா? கீழே நம்ம பையன் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம பையன் அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியாக தூங்குறதுல நல்லா நம்ம பையன் தான் அது. என்னோடய பையன், சின்ன பையன். சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய். அவன் 1.5 வயசுங்கிறதால பேச மாட்டான். பேச்சு கொஞ்சம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. அவன் அக்கா இன்றைக்கி சனியாக லீவு, அதனால் கொஞ்சம் வெளியில் போயிருக்கிறாங்க. ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு சரிங்கிறதால வீட்டில் படுத்து கிடக்கு. இப்படியே ஓடிட்டுருக்குங்க. பாருங்கள் வெங்காயத்தை எப்படி உடிக்க பாருங்கள். சாம்பார் வைக்க போகிறோம் இன்றைக்கி. அதுதான் விளாக்கு, அதாவது சாம்பார் வைக்கிறது தான் விளாக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பையன் காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். என்னடா தம்பி வேணும் உனக்கு? என்ன வேணும்? அவனுக்கு ஒரு சேனல் டிவியில் ஒரு டிவி வச்சுருந்தாங்க, அவனை கையெல்லாம் காட்டுறான் பாருங்கள். டிவியில் ஒரு பொம்மை படம் போட்டால் அது பார்க்காம இங்கே வந்து காலை தொங்கிட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்கட் எடுத்து கொடுத்தா சத்தமாகிடுவான். இவங்க அம்மா எங்கே பிஸ்கட் வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. என்ன வேணும் உனக்கு? பிஸ்கட் வேணுமா? பிஸ்கட்டு எங்கே இருக்குது? பிஸ்கட்டை தேடி கண்டுபிடிக்கணுங்க. நம்ம வந்து இன்றைக்கி விழாக்கு வந்து சாம்பார் வைக்க போகிறோம். சாம்பார் விழாக்கு தான். அதோட சில சேட்டைகள்லாம் வரும். அதான் இந்த எமோ வந்தாலும் இப்படி நம்ம சாம்பார் வீடியோ காட்ட தான் வீடியோ எடுத்தோம். ஆனால் அந்த வீடியோ வேறு மாதிரி போய்ட்டுருக்கு. நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இப்போ தான் வரீங்கன்னா லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து டெய்லியும் ஒரு வீடியோ எடுத்து போட முடியும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நான் ஏன் இதெல்லாம் இந்த வெங்காயத்தையும் கத்தியெல்லாம் காட்டணும்னா, மனைவிக்கு இப்போ தானே ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சட்டி எடுத்து உடைக்கிறீடா என்ன பாருங்க, சட்டி எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் சட்டி எடுத்துகிட்டு ரூமில் ஓடிட்டான். இவனை வச்சுக்கிட்டு நான் இங்கே விளாக் பண்ணுறது. சட்டி சவுண்டு கேட்டிருக்கோம். எல்லாம் உங்களுக்கு சவுண்டு கேட்க தான் செய்யும். டிவி சவுண்டு, சட்டி சவுண்டு எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்குங்க. இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு காட்டணுன்னா, வெங்காயம் சாம்பார் செய்யலாம் காட்டணுன்னா, மனைவிக்கு உதவி செய்யுங்க. மனைவிக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஹாப்பினஸ் ஒன்று தான் அவங்கள வந்து உங்களை வந்து என்கரேஜ் பண்ண முடியும். உங்களால் லவ் இன்னும் என்கரேஜ் ஆகும். நல்லா காலையில் எழுந்திரிச்சு என் மனைவிக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருவாங்க. இதான் என்னோடய வேலை. இப்போதைக்கு என் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி மனைவிக்கு செய்யுங்கிறதா தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னொரு வீடியோ மோட்டிவேஷனாக டெய்லி போட முடியும். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பாய்.